மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. இப்போ நான் எங்கள் வீட்டில் உள்ள என்னென்ன கண்டு இருக்கோ அதுக்கெல்லாம் தண்ணி விட போகிறேன். என்னென்ன கண்டு இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது மாதுளை செடி. இது பெரிய மரமாக இருந்தது. இது ஏன் இப்படி இருக்குன்னா, இது எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருந்த செடி பெரிய மரமாக இருந்துச்சு. அது இது சீட்டு இப்போ முன்னால் போட்டுட்ருக்கோம். அதனால் எங்கள் அப்பா டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி தள்ளி இங்கே ஊண்டி வச்சாரு. அது வந்துருக்கு. நாங்கள் வராதுன்னு நினச்சோம், தழுத்துருச்சு. நான் கருவேப்பிலை செடி பண்ணிட்டுருக்கேன். கருவேப்பிலை செடியாக மரமானு தெரியல, இப்படி தான் இருக்குது. இது கீழே மேலே இப்படி போயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் தண்ணி விட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் என் பையன் இங்கே பாருங்கள், நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லவே எங்கள் அம்மா இதுலேயே பிடிச்சி மூஞ்சி கழுவிக்கிட்டு இருக்கு. இது நேற்று தான் அந்த இடத்த கூட்டணும், ஆனால் எப்படி கிடக்குன்னு பாருங்களேன். இது பின்னால் எங்கள் வீட்டு முன்னால் நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது இந்த கற்பூரவல்லியா ஓமவல்லி அது வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா இது இப்படி தான் இருக்குது. இது எதுக்குன்னா என் பையனுக்கு சளி பிடிச்சிச்சின்னா இந்த இலைய 2 இலையை பிடுங்கி நல்லா தோசைக்கல்ல போட்டு வாட்டி அப்படியே நம்ம ஒரு மாதிரி வரவும் அப்படியே புழிஞ்சோன்னா தண்ணி வரும். அதை கொடுத்தோம்னா கொஞ்சம் சளி காய்ச்சல் எல்லாமே சரியாக போயிடும். அதுக்காக இது வச்சுருக்கோம். இது முன்னால் எங்கள் வீட்டில் இல்லை, என் பையனுக்காக வாங்கி வச்சுருக்கோம். எங்கள் சித்தி வீட்டில் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மல்லிகைப்பூ செடி. பாருங்க, இதில் 2 பூ இருந்துச்சு. இது நானும் எங்கள் சித்தியும் தண்ணி விடும்போது கீழே விழுந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் இந்தா கிடக்கு பாருங்க, ஒரு பூ இந்தா கிடக்கு. 2 பூ இருந்துச்சு, கீழே விழுந்ததை எடுக்கலாம். 2 பூ எடுத்துகிட்டு போயிடுச்சு எங்கள் சித்தி. அப்புறம் இதுலேயே முட்டு இருக்கு பாருங்க. எங்கள் வீட்டில் இதோட இன்னும் 3 மல்லிகைப்பூ செடி இருக்குது. இந்த இருக்கும் முட்டு. இந்த இது இப்படி தான் இருக்கு. அப்புறம் கொய்யா மரத்தில் ஒரே ஒரு காய் தான் விழுந்திருக்கு. காமிக்கிறேன் பாருங்க. எங்கள் அம்மா சொல்லுது கண் வைக்க போகிறாங்கன்னு சொல்லுது. இந்த பாருங்க, இப்படி ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குது.